செல்வியோட கணவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனான். செல்வியும் அவன் மாமியாரும் ரொம்ப கவலையோடு அவனை வழி அனுப்பிச்சி வச்சாங்க. பிரிவு 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் இல்லையா, அதனால் ரொம்ப கவலையோடு அவனை அனுப்பிச்சாங்க. அவனும் அம்மாவையும் மனைவியும் பிரிய முடியாமல் ரொம்ப கஷ்டத்தோடு தான் போனான். இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு மனசில் நினச்சான். ஆனால் மாமியாருக்கு மருமகளை கண்டாலே ஆகலை. மருமக என்ன தான் அவளுக்கு பதில் சமாதானம் சொன்னாலும் அவள் அதை ஏற்கலை. எப்பவும் திட்டிகிட்டே இருந்தா. அவள் சமைக்கும் போதும் சரி, அதை ஏதாவது குறை சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருந்தா. என்ன செய்யறதுன்னு அவளுக்கு தெரியல. அவள் நல்லா தண்ணி எடுத்தா. வீட்டில் மாமியார் எத்தனை குடம் எடுத்துட்டு சொன்னாலும் வெளியில் போயிட்டு வந்தா. ஓயாமல் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா. பக்கத்து வீட்டு பொம்பளையை கூப்பிட்டு வச்சுட்டு மருமக இப்படி அப்படின்னு சொன்னான். அதையும் அவள் கீழ்ப்பிடிதலோடு கேட்டுக்கிட்டா. அவளுக்கு சாதம் நேரத்துக்கு நேரம் வடித்து நல்ல காய்கறி பொரியலோடு வைக்கும்போது அதையும் அவள் கடுகடுன்னு முகத்தோடு ஏற்றுக்கிட்டா. அவளுக்கு ஒரு நாள் உடம்புக்கு முடியாமல் வந்துட்டு மாமியாருக்கு. செல்வி அவளை நல்ல பரிவோடு கவனிச்சுக்கிட்டா. ஒரு தாயை போல் அவளை பாதுகாத்துக்கிட்டா. அவளுக்கு நேரத்துக்கு நேரம் உணவு மாத்திரை எல்லாமே கொடுத்து அவளை நல்லா பாதுகாத்துக்கிட்டா. மாமியார் மனசு திருந்துனா, வேதனைப்பட்டா. இது என் மக மாதிரி இவளை நான் மகளாகத்தான் நினைக்கணும், அப்போ எனக்கு அவன் மேலே வெறுப்பு வராது அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் மருமக சமைக்கும்போது அவள் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த உணவுகளை அவள் சாப்பிட்டா. அவளுக்கு ரொம்ப மருமகளை பிடிச்சிட்டு அவள் கண்ணு கலங்கி மருமகிட்ட மன்னிச்சுக்கம்மா, நான் இனிமே உனக்கு தாயாகத்தான் இருப்பேன் அப்படின்ட்டு அன்னையிலேருந்து 2 பேரும் தாய் மகளும் ஆயிட்டாங்க. அன்பு தானே உலகம். அன்பை வச்சு எதுனாலும் ஜெயிச்சிடலாம்.